ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. آمنا بالله صدق الله مولانا العظيم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஒரு அழகான ஹிதுமத்திற்கு தேர்ந்தெடுத்துள்ளான். நல்லதொரு பணிக்கு, சேவைக்கு அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். எப்படி என்றால், பிறரை நாம் நன்மையை கொண்டு ஏவுகிறோம், தீமையை விட்டும் தடுக்கிறோம். இது நபிமார்கள் செய்த வேலை. நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்தது எதற்காக? மக்களுக்கு அல்லாஹ் ஒருவன் என்கிற முழக்கத்தை போதித்தார்கள். பிறகு அந்த முழக்கத்திற்கு வந்துவிட்ட மக்களை அமல சாலிஹின் பக்கம், நல் அமல்களின் பக்கம் ஆர்வப்படுத்தினார்கள். அந்த சமுதாயத்திலே தீமைகள் தென்பட்டால் அதை களைவதற்கு முற்பட்டார்கள். இதுதான் நபிமார்களுடைய வேலை. ஒரு மனிதனுடைய ஈமான் என்பது, அது எப்படி அல்லாஹுவின் மீது பயத்தோடு அது இருக்குமோ, அதே போல அல்லாஹுவின் மீது ஆதரவோடும் அந்த ஈமான் என்பது நடைபெற வேண்டும். சொல்வார்கள், அல் ஈமானு பைனல் ஹௌஃபி வல் ரஜா. ஈமான் என்பது அது பயத்திற்கும் ஒரு வகையான ஆதரவுக்கும் மத்தியில் உள்ளது. நாம ஒரு நபரை பார்க்கிறோம் என்று சொன்னால், அவருடைய தீமைகள், அவருடைய வெளிரங்கமான நடைமுறைகள் நம்மை எந்த வகையிலும் அது அசைத்திடக்கூடாது. நாம் இபாதத்தில் இருக்கலாம், நாம் அமல சாலிஹில் இருக்கலாம், நாம் ஈமானிலே வலுவாக கூட இருக்கலாம். ஆனால் பிறரை கண்டு, அவரின் பாவங்களை கண்டு அவரை நாம் எந்த வார்த்தைகளையும் சொல்லிட முடியாது. நஹி அனில் முன்கர் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இல்லையா? தீமையை தடுத்தல். இந்த தீமையை தடுக்கிறதுல நாம் கையாள வேண்டிய ஒரு ஹிக்குமத்தான நடைமுறை என்னன்னா, எந்த நபரிடத்தில் நாம் தீமையை பார்க்கிறோமோ ஒருபோதும் அந்த நபரை வெறுக்கக்கூடாது. ஒருபோதும் அந்த நபரை, அந்த மனிதரை நாம் வெறுக்கவே கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளில் யாரெல்லாம் தங்களுடைய விரோதிகளாக இருந்தார்களோ அவர்களை வெறுக்கவெல்லாம் இல்லை, அவருடைய ஹிதாயத்துக்கு தான் துவா செஞ்சார். துவாயிஃபில் கல்லடிகள், சொல்லடிகள் பல பட்டார்கள். யாருக்காவது பத்வா செஞ்சாங்களா? ஒரு மலக்கு அந்த நேரத்தில் வந்தார். அதுக்கு முன்னால் அவர் வரலையா, அதற்கு பின்னாலே அவர் யாருக்கும் வரலை. அந்த நேரத்தில் வந்து சொன்னார், நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உத்தரவிடுங்கள், இந்த ரெண்டு மலைக்கு மத்தியில் உள்ள இந்த துவாயிஃப் நகரத்தை அப்படியே நசுக்கிறோம், சட்டினி ஆக்கிறேன்னு சொல்லி அந்த மலக்கு கேட்டார். நபி சொன்னாங்க, நான் அப்படியெல்லாம் லானத்து செய்வதற்காக இந்த உலகத்திற்கு வரலை, சபிப்பதற்காக, சாபமிடுவதற்காக துன்யாவுக்கு வரலைன்னு சொன்னாங்க. அப்படியானால் தீமையை தடுக்கிற நாம் அவர்களின் தீமைகளையோ குறைகளையோ எடுத்துரைக்க கூடாது. நம்முடைய கடமை ஒரு உணர்த்துதல் மட்டும்தான். தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில, தம்பி உணர்த்துதல். எப்படி? அவர் அதை புரிந்து கொள்வது மாதிரி உணர்த்தணும். நீ செய்யறது தப்புப்பா, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிருவப்பா, அப்படி இப்படி என்று நாம் எதையும் கையில் தூக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய வணக்கசாலியும் அவருக்கு அல்லாஹ் அவருடைய கையில் தீர்ப்பை எல்லாம் கொடுக்கல. நீ ஏன் சார்பாக பேசுப்பா, துனியாவில் எங்கேயாவது அல்லாஹ் கொடுத்துருக்காங்க? ஒரு பெரிய வணக்கசாலி எடுத்துக்கங்களேன். ஏன் நபிமார்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நபிமார்கள் துன்யாவிலே யாரை பார்த்தும் நீ சொர்க்கவாதி என்று, நரகவாதி என்று அல்லாஹுடைய உத்தரவு இல்லாமல், அல்லாஹுடைய அறிவுறுத்தல் இல்லாமல் சொன்னதில்லை. ஒரு சிறிய பையன் மதீனாவில், சிறிய குழந்தை மூத்தாச்சு. அந்த குழந்தையினுடைய ஜனாசாவுடைய செய்தி நாயகத்தினுடைய காதுக்கு வந்துச்சு. இப்போ பள்ளியில் நம்ம அறிவிக்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு வந்துச்சு. இந்த மாதிரி அந்த குழந்தை இறந்து போச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உள்ள இருந்து சொன்னாங்க, ரஸ்ஃபூரும் மின் அஸாஃபீரில் ஜன்னா, அந்த குழந்தை சொர்க்கத்தில் தெரியக்கூடிய குருவிகளில் ஒரு குருவியாக அது போகுது. ஏன்னா குழந்தை தானே, சொர்க்கத்துக்கு தானே போவோம்னு சொல்லி அந்த அம்மா கொஞ்சம் ஒரு உறுதியான முறையில் சொல்லிட்டாங்க. ரஸ்ஃபூரும் மின் அஸாஃபீரில் ஜன்னா, சொர்க்கத்தின் சிட்டுக்குருவிகளில் ஒரு குருவியாக அவள் போகிறாள். நாயகம் சொன்னாங்க, யா ஆயிஷா, இது ஏதாவது இருக்குதா? இவ்வளவுதானா? இப்படி நீங்கள் சொல்லலாமா? உங்களுக்கு என்ன உறுதி தெரியும்?
இது குறித்து உங்களுக்கு என்ன உறுதியாக தெரியும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை கண்டித்த செய்தி உம்மத்தில் நம் எல்லோரையும் பார்த்து விரல் நீட்டி நாயகம் சொல்கிறார்கள். நீங்கள் யாரை குறித்தோ அவருடைய தீமைகளை முன்வைத்தோ அவருடைய நன்மைகளை முன்வைத்தோ சொர்க்கவாதி என்று நீங்கள் தீர்ப்பு வழங்கக்கூடாது. சொன்ன அபீதாவதில் ஒரு நிகழ்வு, அற்புதமான நிகழ்வு நேற்று பார்க்க நேர்ந்தது. 2 மனிதர்கள், பனி இஸ்ராயல்களிலே அண்ணன் தம்பிகள் இருவர். ஒருவர் வணக்கசாலி, மற்றொரு ஒரு பாவி. ஒருவர் இபாதத்திலே நல்ல ஒரு பிரயத்தனம் எடுப்பவர், மற்றொரு பாவி. இந்த நல்ல மனிதர் தன்னுடைய தம்பி இடத்துல அக்குசீர் பாவத்தை குறைச்சிருப்பா எப்ப பார்த்தாலும் நீ பாவம் செய்யறப்பா, பாவத்தை குறைச்சிருப்பான்னு சொல்லிட்டே இருப்பார். அந்த அளவு லிமிட்டில் இருந்திருக்கலாம். ஒரு நாள் அவர் ஏதோ ஒரு ஜதுபுல இருந்தாரோ என்ன, அவர் பாவம் செய்யறதை பார்த்து லா யக்ஃபிருல்லாஹு லக்க, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டாயா. இன்னொரு வார்த்தை சொன்னார், லா யுத்கிலுக்கல்லாஹுல் ஜன்னத்த, அல்லாஹ் உன்னை சொர்க்கத்துல புகுத்தவே மாட்டான்னு சொல்லிவிட்டார். அல்லாஹு தஆலா 2 பேருடைய இருவகை கைப்பற்றினாலும் 2 பேரையும் அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு மௌத்தாக்கி ஃபஜித்தமிஆ இந்த ரப்பில் ஆலமீன், ரப்பில் ஆலமீனுக்கு முன்னாலையில் அந்த 2 பேரையும் நின்றார்கள். அல்லாஹுக்கு முன்னிலையில் அந்த இருவரும் நின்றார்கள். அல்லாஹ் கேட்டானா இந்த இபாதத்து வணக்கசாலி இடத்துல, அகுன்தபி ஆலிமன், என்னை பற்றி உனக்கு நல்ல தெரியுமோ, என்னை குறித்து நீ நன்கு அறிந்து அவற்றை சொன்னாயோ, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், உன்னை சொர்க்கத்தில் புகுத்த மாட்டான்னு எவ்வளோ தைரியமா நீ சொன்ன. அவ குன்த அலா மாஃபி எதி காதிரன், என் கையில் உள்ள அந்த சொர்க்கம் நரகத்தின் மீது நீ சக்தி உள்ளவனாக ஆயிட்டியா என்று அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் கண்டித்து விட்டு இந்த பாவி இடத்துல சொன்னானாம், ஒதுகுலில் ஜன்னா, இந்த சாலிகான மனிதரிடத்துல சொன்னானாம், இவரை நரகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று. சுனன் அபீதாவுதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை முடித்துவிட்டு நமக்கு சொல்கிறார்கள், எவ்வளவு பெரிய சாலிஹான அமலும் அது மக்பூல் ஆயிருச்சா இல்லையா என்பதை கொண்டு நிலுவையில் தான் உள்ளது. நம்ம செஞ்ச அமல்கள் அல்லாஹ்விடத்துல துவா செய்யறோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள் என்று துவா செய்யறோம். ஆனாலும் அவைகள் மர்ஹூனும் பில் கபூல், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லை என்பதை கொண்டு அது ஒரு நிலுவையில் ஆக்கப்பட்டதாக இருக்கிறது. அல்லாஹ் நாடு ஏற்றுக்கொள்வான். நாம சொர்க்கத்துக்கு போறது என்பதே அது நமக்கு பெண்டிங்ல இருக்குது, தெரியல உறுதியாட்டு. இதுல இன்னொரு மனிதரை பார்த்து உன்னை சொர்க்கத்தில் அல்லாஹ் கொண்டு போக மாட்டான், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொல்வது முறையல்ல. இப்போ ஒரு மனிதனுடைய தீமையை பார்க்கிறோம் அல்லது தவற்றை பார்க்கிறோம் என்று சொன்னால் அதை ஹிக்மத்தாக எடுத்துரைக்க வேண்டும். ஒரு மனிதர் தொழுகிறார், எப்படி தொழுகிறாரு? வேக வேகமாக தொழுகிறார், வேக வேகமாக ருக்குவுக்கு போறார், வேக வேகமாக கியாமுக்கு வர்றாரு, வேக வேகமாக சுஜூதுக்கு போறார். நீங்க அவரை போய் உன் தொழுகை செல்லாதுப்பா அப்படின்னு சொல்றதை விட, தம்பி தொழுகையில குஷூ குது என்பது ஒரு அம்சம். ஒரு பயபக்தியோடு நிற்பது, ஒரு நிம்மதியாக எந்த அமலையும் செய்வது என்பது ஒரு அம்சம் அப்படின்னு அப்படி ஹிக்மத்தாக கொண்டு போனீங்கன்னா உள்ளத்துல போய் சேரும். அவரை பார்த்து நம்ம பழிப்பதை விட, அவரை பார்த்து நாம் எதேனும் குறை சொல்வதை விட இப்படி கொண்டு போகிறது நல்லது. நம்ம குடும்பத்தில் உள்ள பெண்மணி ஹிஜாப் விஷயத்துல, ஃபேஸ் கவர் போன்றவைகளை போடும் விஷயத்துல கொஞ்சம் பொடுபோக்கா இருந்தா நீங்க எல்லாம் நரகவாதி தான், ஹதீஸில் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சில பேர் இப்பவும் இருக்கிறாங்க. இந்த தமிழாக்கத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு தடார்னு பேசுறேன். நரகவாதின்னு வந்துருச்சு, தொழக்கூடாதுன்னு வந்துருச்சு. யாருங்க நமக்கு அந்த மாதிரிலாம் உத்தரவாதம் கொடுத்தது? ரசூலுல்லாஹ் சொன்னது எதுக்குன்னா கொஞ்சம் எச்சரிக்கிறதுக்கு தானே தவிர தீர்ப்பு வழங்குறதுக்கு இல்லை. இஸ்லாமிய பெரியவர்களை உள்ளத்துல பதிச்சு வச்சுக்கொள்ளுங்க. ஹதீஸில் வரக்கூடிய அந்த கடுமையான வார்த்தைகள் அது எச்சரிக்கை மணி. உறுதி என்பது கியாமத்துல தான் தெரியும். அல்லாஹுக்கு முன்னிலையில அல்லாஹ் நாடினால் அவரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லலாம், அல்லாஹ் நாடினால் நரகத்திற்கும் அழைத்து செல்லலாம் அவருடைய அமல். மற்றபடி ஈமான் இல்லாமல் துனியாவில் மரணிச்சு போனா அதை பத்தி நம்ம ஒன்றும் பேச வேண்டாம். நமக்கு என்ன தெரியும்? ஒரு விஷயம் நல்லா தெரியும், கியாமத்து நாளையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷிர்க்கை மன்னிக்க போறது இல்லையா. மற்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பார். அப்படி இருக்கும்போது ஒரு மனிதனுடைய தீமையை பார்த்து நாம எந்த ஒரு நிலைக்கும் போயிடக்கூடாது, யாரையும் அப்படி சொல்லிடக்கூடாது. அப்போ நம்ம வீட்டு பெண்மணி ஒருவேளை அந்த புர்கா விஷயத்துல, ஹிஜாபு விஷயத்துல கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம்? அந்த பெண்மணி இடத்துல வெட்கம் என்பது மார்க்கத்திலே ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் அது ரொம்பவும் வலியுறுத்தி போதிக்கப்பட்டுள்ளது. சஹாபாக்கள், தாபிஈன்கள், அவர்களில் உண்டான பெண்மணிகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு எல்லா மனைவிமார்களையும் அழைச்சிட்டு போனாங்க. நமக்கு தெரிய வரலாறு. வந்த பிறகு சொன்னாங்களா, மனைவிமார்கள்ட்ட பொதுவான உத்தரவா சொன்னாங்களா, இப்போ வந்தீங்கல்ல, வெளியே போனீங்கல்ல, மதீனா டு மக்கா, இதற்கு பிறகு நீங்க உங்களுடைய வீட்டினுடைய உள் அறையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க.
உங்களுடைய வீட்டினுடைய உள் பகுதியை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னமோ கரெக்டு தான். நபியினுடைய மனைவிமார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதற்கு பின்பு ஹஜ்ஜிக்கெல்லாம் போனாங்க. சரி, அவங்க இபாதத்திற்கு போகலாம் என்பது நமக்கு அனுமதி தந்தாலும் கூட 2 மனைவிமார்கள் ஜனாசாவாகத்தான் வெளியே போனாங்களாம். நபியினுடைய மனைவிமார்கள் அநேகமாக என்னுடைய கணிப்பு சரியா இருந்தால் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா என்று நினைக்கிறேன். அவங்களும் இன்னொரு பெண்மணி. இந்த 2 பேரும் அந்த வீட்டை விட்டு ஜனாசாவாகத்தான் வெளியே போனாங்க. நபி சொன்னாங்களா இல்லையா, இந்த வந்துட்டீங்கெல்லாம் வெளியே போயிட்டு இதுக்கப்புறம் உள்ளதா இருக்கணும். அப்போ இது மாதிரி ஹயாவை, வெட்கத்தை, மார்க்கத்தில் உண்டான பேணுதலை நம்ம வீட்டு பெண்களுக்கு அப்படியே காதலை ஏற்றிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை விட்டுட்டு அது அப்படி இப்படி என்றெல்லாம் நாம் சொல்லிடக்கூடாது. மேலான பெரியவர்களே, நேரம் இழுத்துக்கொண்டே போகிறது. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், இந்த துனியாவில் அல்லாஹுவின் பயத்தோடும் வாழ வேண்டும், அல்லாஹுவின் மீது கொஞ்சம் நம்பிக்கை கொண்டும் வாழ வேண்டும். அல்லாஹ் மன்னிப்பாங்கிற ஆதரவோடு இருக்கணும். ஆனால் அந்த ஆதரவு நமக்கு ரொம்ப ஒரு அட்வான்டேஜை தந்துடக்கூடாது. பாவங்களை நம்ம புகுந்து விளையாடலாம், அல்லாஹ் மன்னிப்பானான், அந்த மாதிரி போயிடக்கூடாது. பட் அதே சமயத்தில் நமக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நிகழ்ந்தாலும் உண்டா, அல்லாஹ் என்ன மன்னிப்பான், எவ்வளோ பெரிய பாவிகள் எல்லாம் மன்னிச்சிருக்கிறானே, நான் ஏன் அல்லாஹ்வின் மீது நிராசையாகணும் என்று நினைக்கிறோம். அதே போல நல்ல காரியங்களில் சாலிகான அமல் செய்யக்கூடிய, இபாதத்தில் இருக்கக்கூடிய நாம், பிறருக்கு நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய நாம் அதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். யாரையும் ஆர்வப்படுத்துவதும் எச்சரிக்கை செய்வதுதான் நம்முடைய கடமையை தவிர தீர்ப்பு வழங்குவது அல்ல. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா நம்மை சாலிஹீன்களில் சேர்த்தல் புரிவானாக. உயிர் மூச்சு உள்ள வரை அவனுடைய இந்த புனிதமான ஹிதமத்திலே, தொழுகை போன்ற இபாதத்துகளிலே நம்மை அல்லாஹ் ஈடுபடுத்தி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.